இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் பெரியோர் உங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் என்ன நோக்கத்துக்காக படிக்க வைக்கிறீங்க? இந்த பிள்ளைகள்லாம் படித்து ஏதாவது ஒரு வேலைக்கு போகணுன்றதுக்காக தானே படிக்க வைக்கிறீங்க. நான் கேட்கிறேன், எந்த ஒரு கிராமத்திலாவது, எந்த ஒரு பேராட்சி, எந்த ஒரு நகராட்சியிலாவது உங்களுடைய பிள்ளைகளுக்கு அவங்க நீங்க இந்த ஆளுங்கட்சியினுடைய ஆதரவாளராக இருந்தாலும் கூட நீங்க இலவசமா யாராவது ஒருத்தருக்கு வேலை கொடுத்துக்கிறான்னு சொல்லுங்க. சத்துணவு அமைப்பாளர்னா 8 லட்சம் கொண்டா, 9 லட்சம், ரேஷன் கடைனா 10 லட்சம் கொண்டா, எல்லா பொறுப்புகளுக்குமே விலை பேசுறாங்களே. இதுலயும் நீ கனிவுல கொள்ளையடிக்கிறாய். அரசாங்கத்தினுடைய பட்ஜெட்ல கோடி கோடியாக 10%, 15%, 20% எடுத்துக்கிறீங்க. அதுக்கு பிறகுமா உங்களுக்கு ஆசை போக மாட்டேங்குது? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 5 வருஷத்துல மினிமம் 500 கோடிக்கு 1000 கோடிக்கு அதிபதி ஆகணும். ஒரு அமைச்சர் 10,000 கோடிக்கு அதிகாரம். 1 கோடி 2 கோடி 10,000 கோடிங்க. ஒவ்வொரு தொழிலுக்கும் 10,000 கோடி, 20,000 கோடி. ஏன் நம்முடைய மக்கள் இன்னைக்கு பசியோட பட்டினியோட கிடக்கணும்?